அமைப்பு அரசியலுக்காகவே ஒரு பட்டய படிப்பு நடத்தி எல்லா தமிழ்நாடு முழுதும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நிக்க வைக்கிறாங்க. அதுல நாங்க நிக்கிறோம். திண்டிவனம் தொகுதியில அரசியல்லாம் என்ன, அரசியலை எப்படி செயல்படுத்தணும், நிர்வாகம் எப்படி செய்யணும், சட்டங்கள் என்ன, உலக அரசியல், தமிழக அரசியல், தமிழோட வரலாறு, தமிழக குடிகளோட வரலாறு எல்லாத்தையும் மீட்டு எடுத்திருக்கோம். கடந்த 700 வருஷமா 1336 அன்னிலிருந்து இன்னிய வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள். திராவிடம் என்ற பேர்ல தெலுங்கர் தான் ஆள்றாங்க. திராவிடம்னா நம்ம தமிழர்களை சேர்த்து குறிக்கும். திராவிடம் 5 மாநிலத்தை சேர்த்து குறித்த ஒரு சொல்லு. தரையிடம் தான் திராவிடம். அப்ப தென் இந்தியா ஃபுல்லாவே நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே சேர்ந்து குறிக்கும். ஆனா எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடன்ற சொல்லு இருக்கு. ஆந்திராவில் திராவிடன் கிடையாது, கர்நாடகத்துல திராவிடன் கிடையாது, கேரளாவில் திராவிடன் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடன் இருக்கு. அப்போ நம்ம திராவிடர்கள் யாரு? நம்ம தமிழர்கள். அப்போ தமிழ்நாட்டை திராவிடன்ற பொருள தெலுங்கர்கள் ஆள்றாங்க, தமிழ்நாட்டை தமிழர் ஆளுங்க. அதனால நாங்க நிக்கிறோம். இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி நாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். நாங்க வடகோட்டி பக்கம் 2 வருஷமா இதுக்காக நாங்க அரசியலுக்கு முன்னாடியே தயாராயிட்டோம். அரசியலுக்காகவே ஒரு பட்டய படிப்பு படிச்சுதான் இன்னைக்கு நிக்கிறோம். நாங்க கப்பல் சின்னம் இது எங்களை யாருமே வெளியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கும். அதனால எங்களை காட்ட மாட்டாங்க. மாயில இலவசங்கள் கொடுக்குறோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் இலவசம் கொடுக்கறதும் ஒரு அரசோட கடமைன்னா, ஒரு வாழ்வாதாரமே இல்லாத குடும்பத்துக்கும் அந்த அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். அதையே சொல்ல மாட்டாங்கிறாங்க. இந்த அரசியல் வரலாற்றெல்லாம் நாங்கள் சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்குறோம். எங்களோட சின்னம் கப்பல் சின்னம். இந்த வாட்டி மாத்தி போட்டு பாருங்க. உங்களுடைய தமிழ்நாடு தமிழர் கைக்கு வந்தா அந்த தமிழகமே சிறந்து விளங்கும். எல்லா வளமும் உள்ள நாடு இது. சரிங்களா?